ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அனிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள், பசங்க அடம்பிடிக்காமல் சாப்பிடுவாங்க. இது பசங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் சாப்பிட்லாம். அதே போல் இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், நைட்டு டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபன் பாக்ஸுக்கும் நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம். இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா சம்பார் ரவையும் உருளைக்கிழங்கும் யூஸ் பண்ணி நான் செஞ்சுருக்கேன். இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வச்சுருக்கேன். ரெண்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நைட்டு டின்னருக்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டெல்லாம். அதே போல் நெக்ஸ்ட் டைம் விரும்பி பசங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கோதுமை ரவை 2 கப் எடுத்துக்கோங்க. இதை இப்போது 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ரவையை நல்லா கழுவியாச்சு. இப்போ ரவை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம். கரெக்டாக ரவை முழுகிற அளவுக்கு மட்டும் சேருங்க. இப்போ இது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம தக்காளி தொக்கு ரெடி பண்ணிடலாம். தக்காளி தொக்கு ரெடி பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1.5 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, கசப்பு தன்மையாயிடும். அதே போல் வெந்தயத்தை கருக விட்டுறாதீங்க. நல்லா செவந்து வர ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணினதை அதையும் சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸில் பூண்டு பல் 10 எடுத்து அதை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பொடியாக கட் பண்ணினது ஒரு 1/2 டீஸ்பூன் வரும், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல கோல்டன் கலர் வரும். பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு, கோல்டன் கலரில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலையை நல்லா பொரிய விடுங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா தான் வெங்காயம் சேர்க்கணும். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வரணும். வெங்காயம் நல்லா சுருங்கி வதங்கி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கணும். உங்களுக்கு சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. தொண்டை கொஞ்சம் சரியில்லை, கோல்டாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 7 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க 1 நிமிஷத்துக்கு. இப்போது தக்காளி ஓரளவுக்கு நல்லா நம்ம கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் மூடி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைக்கும்போது தக்காளி நல்லா சாஃப்டாக நமக்கு குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக மசிஞ்சிரும். இப்போ 5 நிமிஷம் அது குக் ஆகட்டும். இப்போ தக்காளி 5 நிமிஷம் குக் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளியை இப்போ நீங்கள் வதக்கும் போது ஈஸியாக அது மசிஞ்சு வந்துடும், ஏன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ தக்காளியை நல்லா மசிச்சாச்சு. தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன், தனி மிளகாய்த்தூள். மல்லித்தூள் அதே போல் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சாம்பார் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி தொக்கு. மிஸ் பண்ணிடாமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும், தண்ணியாக இருக்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் புளி தண்ணி திக்காக எடுக்கிறீங்க அப்படின்னா 1/2 டேபிள் ஸ்பூனாக கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க.
ஒரு பெரிய துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். உப்பு பத்தல, அதனால் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். அதனால் பார்த்துட்டு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை, இதுவே போதும். 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். நம்ம சேர்த்துருந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும். அதே போல் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும். கரெக்டாக 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா குக் ஆகட்டும், வெயிட் பண்ணுவோம். இந்த தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நான் 7 நிமிஷத்துக்கு தக்காளி தொக்கு நல்லா குக் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கா. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிக்கணும். எண்ணெய் வந்து செப்ரேட்டாக பிரிஞ்சு வரணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. சாதத்துக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். ஒரே ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். அதே போல் ஆம்லேட் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். இந்த தக்காளி தொக்கு இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரி, இப்போ நான் செஞ்சுருக்கிற இந்த சம்பார தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவ்வளோதான், தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கிடலாம் நம்ம. அதுலேயும் நீங்கள் கடலெண்ணெயில் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப கூடுதலாக கிடைக்கும். அதே போல் பட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த தக்காளி தொக்கு செஞ்சாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே நம்ம ஊற வச்சுருந்த சம்பாரவை நல்லாவே ஊறி வந்துருச்சு. இப்போ மசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா மசியும். இப்போ இதை வந்து அப்படியே மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தண்ணியை வடிகட்டிடாதீங்க, தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப எக்ஸ்ட்ரா இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த பேட்டர் வந்து நமக்கு ஓரளவுக்கு திக்காக கிடைக்கணும், அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே வேக வச்ச உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதில் இருக்கிற தண்ணியே போதுமானது. ஒருவேளை உங்களுக்கு பத்தலை அப்படின்னா மட்டும் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இப்போ மாவை பவுலுக்கு மாற்றியாச்சு. நான் கலந்து விட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வெள்ளை ரவை இருந்தால் சேர்த்துக்கோங்க. அதுவும் இல்லைன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ணின மல்லி இலை சேர்த்துக்கிறேன். அதே போல் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் 4 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு தேவையான அளவு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சுகர் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் ரொம்ப கட்டி கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா உடச்சி விட்டு உதிரி உதிரி ஆக்கிக்கோங்க. வெங்காயத்தை வந்து ஓரளவுக்கு திக்காகவே ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. பேக்கிங் சோடாலாம் சேர்க்க தேவையில்லை. இப்போ இங்கே தோசை தவை நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நல்லா மெலிசாக திரட்டி விட்டுக்கோங்க. மெலிசாக திரட்டினா தான் உங்களுக்கு நல்லா வெந்து வரும். ஏன்னா வெங்காயம்லாம் நம்ம திக்காக தான் கட் பண்ணி சேர்த்துருக்கோம். வெங்காயம்லாம் நல்லா குக் ஆகணும். எந்த அளவுக்கு மெலிசாக உங்களால் திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக திரட்டிக்கோங்க. இப்போ திரட்டினதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். லோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு கரெக்டாக வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம திருப்பி இன்னொரு சைடு குக் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் முட்டைகோசு சேர்த்து கூட நீங்கள் இந்த தோசையை ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இப்போ இந்த சைடும் லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம திருப்பி போட்டு வெளியில் எடுத்துக்கலாம், பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது போல் நீங்கள் பசங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கோதுமை மாவு யூஸ் பண்ணி செய்கிறதுக்கும் சம்பா ரவையை யூஸ் பண்ணி செய்கிறதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் இதில் சம்பா ரவையில் செய்கிறதுக்கு கோதுமை மாவுலேயே செஞ்சுட்டு போகலாமே அப்படின்னு நினைக்காதீங்க. டேஸ்ட் ரெண்டுக்குமே மாறுபடும். நீங்கள் கோதுமை மாவில் செய்கிறத விட இதில் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் அனிதா டேஸ்டி காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.